இன்றைக்கி உங்களுக்கு சுவையான மாங்காய் தொக்கு செய்வது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், மாங்காய் இது ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு இதுமாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா கடுகு, கருவேப்பிலை, கார மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும் போதும். இது வந்துட்டு நம்ம எப்படி தொக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா ஊற்றுனீங்கனாக்கா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. கடுகு வந்து பொரியணும், சரிங்களா? கருவேப்பிலை செஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை செஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்க வேண்டியதான், சரிங்களா? வதக்கி விட்டதுக்கப்புறம் காரத்தூள் கொஞ்சமாக, நிறைய போட வேணாம், சும்மா போதும். அந்த மாதிரியான அளவுக்கு நம்ம காரத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். நல்லா அந்த வந்து ரொம்ப கருகக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பதத்தில் இருந்தால் போதுமானது. அப்புறம் கழுவி வச்சுருக்கிற மாங்காவை அது கூட நீங்கள் சேர்த்துங்க, சரிங்களா? மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா மாங்காவையும் அது கூட சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நாங்கள் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுறதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அது கூட நல்லா மாங்காய் வேவுறதுக்காக கொஞ்சம் தண்ணி அதோட சேர்த்துங்க, சரிங்களா? நல்லா சேர்த்துங்க, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க, சரிங்களா? அவ்வளோதான். போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. வச்சதுக்கப்புறம் மாங்காய் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் மாங்காய் பாருங்கள் இந்த பதத்தில் வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தோல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு சர்க்கரை கொஞ்சம் வந்துட்டு அந்த மாங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பாருங்கள், நாட்டு சர்க்கரை நம்ம கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிள்ளைங்க இனிப்பு நிறைய சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா இலகி வரும். இலகி வந்து அது எண்ணெயும் அந்த சர்க்கரையும் தனியாக பிரிஞ்சு வர சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, ஆஹா ஓஹோ என்று. சரி, நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள், சுவையான மாங்காய் தொக்கா ரெடி. வீட்டில் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரே ஒரு மாங்காவில் செஞ்ச மாங்காய் தொக்கு. தேங்க்யூ, நன்றி. கொஞ்சம் சாதம் நம்ம இப்போ வச்ச நல்ல சுவையான நல்ல ரசம், பூண்டு மிளகு ரசம் வச்சுட்டு நம்ம செஞ்ச அருமையான மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் வேறு லெவல். நீங்களே திரும்பி நிறைய சாதம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரியான ஒரு காம்பினேஷன். ஓகே, இதை நம்ம பெரியவங்கள்ட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதான் மாங்காய் தொக்கு எடுத்து செய்யுமா? ஏறிடுச்சு அம்மாவுக்கு. பாருங்க, அதோட காம்பினேஷன் ரசம் மாங்காய் எவ்வளோ காம்பினேஷன், எவ்வளோ அருமையாக சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் சொல்லுமா.